ஹாய் கைஸ், நான் தான் உங்க மாஸ் தமிழன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்திரா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒன்னா ரெண்டா வந்திருக்க எல்லா ஈவெண்ட்டையும் எடுக்க போறோம். இந்த ஒரு 5400 டைமண்டையும் 0 டைமண்ட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரைக்க போறோம். பார்க்கலாம் இந்த 5400 டைமண்ட்ல நம்மளுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மடார பெண்டலுக்கு ஸ்பின் பண்ண போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா MP40 ஃபைனல் ஷாட், அதுக்கப்புறம் அனிமேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோட், அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ட்ரையலுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்பின் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம களத்துல இறங்கிடலாம். சரி ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சரி ஓகே மக்களே, வளவளன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? பலசாலி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தனியா இருந்து பயிற்சிக்கு எடுத்திருக்கேன். என் கனவு நினைவாகணும். அப்படி நடக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன். குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரக்காரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அடலை திரட்டு தைரியக்காரா, கலியுகம் தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. தீரா தீரா மின்னல் போல் வீசும் கரிகாலா, தீரா தீரா கண்கள் ஆழ்ந்தார் குருவாளா. தீரா தீரா மின்னல் போல் வீசும் கரிகாலா, தீரா தீரா கண்கள் ஆழ்ந்தார் குருவாளா. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 5366 டைமண்ட் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம், நம்ம நிறைய ட்ரிக் பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி வந்த ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி டைமண்ட்ல எடுத்திருப்போம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம்ம கத்துக்கிட்ட மொத்த வித்தியம் ஒரே நாள்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5400 டைமண்ட்ல இறக்க போறோம். சரி ஓகே கைஸ், வாங்க ஸ்பின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த ஐடி வேற பார்த்தீங்கன்னா ரீஜன்ல இருக்கு. அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போக பார்க்கலாம். சரி ஓகே, பார்க்கலாம். எனக்கே எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பின் பண்ணேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டோக்கன் தான் கொடுப்பானுங்க. ஆனா கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவென்ட் ஸ்பின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணே ஒன்று தான் எனக்கு தோணுச்சு. இந்த கரீனா முட்டா பையன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டையும் சீக்கிரமா கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா முட்டாள்லாம் எல்லாம் கரெக்டாக தான் யோசிச்சு பண்ணியிருக்கான். இவனுக்கு எப்படி கொடுத்தா எப்படி வந்து வலையில மாட்டோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா போய் வலையில மாட்டிக்கிட்டேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறத நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த மடாரா பெண்டல் மட்டும் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா டப்பு ஸ்பின் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம மடாரா பெண்டல் மட்டும் எடுக்க போறது இல்ல, இதுல இருக்க அந்த எமோட், அப்புறம் அந்த பேக் பேக் ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுக்க போறோம். நம்ம கிட்ட டோக்கன்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். 200 இருக்கு இப்பவே. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈவெண்ட் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 500 டோக்கன் இல்லை 400 டோக்கன் வந்துடும் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ஸ்பின் பண்றதை பார்க்கலாம். அடுத்து என்னடா வெளியே வந்துட்டான். ஓகே, கேரக்டர் மாற்ற போறேன்னு நினைக்கிறேன். இதுதாங்க எல்லா ஈவெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ட்ரிக் மட்டும் தான் பயன்படுத்தினேன். எல்லா ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆச்சு எல்லா ஈவெண்ட்டுக்கு. ஆனா இந்த ஒரு மடாரா ஈவெண்ட்டுக்கு இந்த ஒரு ட்ரிக்கே சத்தியமா ஒர்க்கே ஆகல. நானும் எத்தனை வாட்டி கேரக்டர் சேஞ்ச் பண்றது, எத்தனை வாட்டி கிளியர் கேட்ச் கொடுக்குறது, அந்த கோல்ட் ரயில், வெப்பன் ரயில் எல்லாத்தையும் ஸ்பின் பண்ணிட்டு வந்தேன். அப்ப கூட பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எனக்கு கொடுக்கவே மாட்டானுங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. சரி ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 டைமண்ட் செலவு பண்ணிட்டோம். இன்னும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 16 டைமண்ட் கண் வேற தெரிய மாட்டேங்குது. அவங்க கொடுக்குறானுங்களே இல்லையா, நம்ம கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட்டிக்கிட்டே இருப்போம் ஸ்பின்ன. எவ்வளவு டைமண்ட்ல கொடுக்குறானுங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வேலைக்கு வர மாதிரி தெரியல. சரி போயிட்டு அடுத்து வேற கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். இந்த அக்கா பார்க்க நல்லா இருக்கிறாங்க. இந்த அக்கா கொஞ்ச நேரம் வச்சு ஸ்பின் பண்ணுவோம். சரி ஓகே கைஸ், இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெயிட் நேரா போயிட்டு இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் போயிட்டு கோல்ட் ரயில ஸ்பின் பண்ணிட்டு வருவோம். கோல்ட் ரயில ஒரு 10 ஸ்பின்னை போடுவோம். டேய் கரீனா, இதுல எதனா ரேர் எடுத்து கொடுத்துட போறா பாவி. ஆனா கரீனாவை பத்தி நல்லாவே தெரியும். நம்ம எது கேட்கறோமோ அதை கொடுக்க மாட்டானுங்க. நம்மளுக்கு எது தேவையே இல்லை அப்படின்னு சொல்றோமோ அதை தான் தூக்கி கொடுப்பானுங்க. ஓகே, நல்ல வேலை எதுலையும் பார்த்தீங்கன்னா இது ரேர் எடுத்து கொடுக்கல. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ரயில போட்டு ஸ்பின் பண்ணுவோம். அதுல என்ன கொடுக்குறானுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி ஓகே, எங்க இருக்கு வெப்பன் ரயில போடு மினி யூஸ்யா. சரி ஓகே, இதுல ஒரு 10 ஸ்பின்னை போடுவோம். டேய் இதுலயும் எதுவும் கொடுக்காரா, ஏதோ ஒன்று பிங்க் கலரு என்ன போகுதுன்னு தெரியலையே. ஓகே எதுவும் பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டமா கொடுக்கல. சரி ஓகே கைஸ், வாங்க இப்போ போயிட்டு நம்ம ஈவெண்ட் ஸ்பின் பண்ணலாம். ஓகே ரைட்டே, ஃபர்ஸ்ட் ஒரே 90 டைமண்ட் போடுவான். நீ சென்டர்ல இருக்க அந்த 3த்துல எதனா ஒன்று கூறாடி. அடா பாவிலே, சென்டர்ல தானே கேட்டேன். அது பக்கத்துல கூட கொடுக்க மாட்டான், ஓரத்துல கொடுக்குறான் பாரு, அந்த மூலையிலும் எந்த மூலையிலையும். ரைட்ராடி, அடுத்து ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் போடுவோம். ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்க போறான்? டோக்கனு 1 2. சூப்பர் அடி, எல்லாமே ஒன்றுதானா? ஒன்று மட்டும் 3 கொடுத்துட்டாங்க. நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த பண்டல் எடுக்கிறதுக்கு நம்ம அக்கௌண்ட்ல இருக்க எல்லா டைமண்டையும் பார்த்தீங்கன்னா கரைக்க போறோம். அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அமக்கலமா இருக்கு. ஒன்று கூட கொடுக்க மாட்டானுங்க. சரி அக்கா, நீ போயிட்டு அக்கா, உனக்கு ராசியும் இல்லை ஒன்றும் இல்லை. வேற யாருன்னா நம்ம செலக்ட் பண்ணுவோம்.
யாருக்கு நல்லா ராசி இருக்கும் போட்டு தசா கேரக்டர் இந்த கேரக்டர் வச்சு ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான். அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே கைஸ், கண்டிப்பாக நம்புறேன் நீங்கள் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வாங்க அடுத்து ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம். இதாச்சும் கொடுப்பானுங்களா? 1 2 1 2 2 எப்பாடே என்னடா நீங்கள் ஒரு 10 கொடுத்தா கூட பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கும். 2 1 தான் கொடுக்குறானுங்க, அது மேலே 1 கூட கொடுக்க மாட்டானுங்க. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம். இந்த அக்காவுக்கு ராசியில் அப்படின்னா இவங்களை அச்சு தெரிஞ்சுட்டு நம்ம ஆடம் கேரக்டர் வச்சுப்பாங்க. ஆடம் வச்சுனா கூட நேரம் கம்மி டைமில் கொடுத்துருப்பாங்க போல. நம்ம இந்த பொண்ணு கேரக்டர் நம்பி ஏமாந்து போயிட்டோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 90 டைமண்ட் போடுவோம். மொத்தமாக டோக்கன் மட்டும் தான் கொடுக்குறானுங்க. அந்த சென்ட்ரல் இருக்க எதனா ஒன்று கொடுத்தா கூட கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கிட்டத்தட்ட 1000 டைமண்டுக்கு மேலே போயிட்டு இருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று கூட கொடுக்கல அந்த ரேர் ஐட்டத்தை. எல்லாமே பார்த்தீங்கன்னா டோக்கன் மட்டும் தான் கொடுக்குறானுங்க. சரி இருங்க, கேமை ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம். ஃபுல்லாக வெளியே போயிட்டு நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். இப்பயாச்சும் எதனா கொடுக்குறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று கூட கொடுக்க மாட்டானுங்க. டே கெரினா, இப்போ மட்டும் நீ என் பக்கத்தில் இருந்தா வச்சுக்கேன், சத்தியமாக என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. ஐயோ டே எப்பா, இந்த ஈவெண்ட் வேறு நம்ம இன்னும் எடுக்கல. சரி சல்ல குடித்தேன், பட்டு குடித்தேன். இன்னும் ஒரு 1000 டைமண்டில் மட்டும் கொடுத்துறாங்க. எனக்கு வேறு எதுவுமே தேவையில்ல. இன்னும் ஒரு 1000 டைமண்டில் இந்த ஒரு பண்டல் கொடுத்தீங்கன்னா கோடான கோடி நன்றி. சரி ஓகே, வாங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு 1000 டைமண்ட் செலவு பண்ணி பார்க்கலாம். அப்பயும் கொடுக்கலையா, கம்முன்னு நம்ம வெளியே போயிடலாம். அடுத்த ஈவெண்ட் போய் ஸ்பின் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரே ஈவெண்ட்லேயே இவ்வளோ கரைச்சிட்டுனா வச்சுக்கேன், வேறு ஈவெண்ட் சுற்றத்துக்கு நம்ம கிட்ட டைமண்டே கிடையாது. சரி ஓகே கைஸ், வாங்க அடுத்து ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம். இதாச்சும் கொடுப்பானுங்களா? டோக்கன் தவிர வேற எதனா கொடுங்கடா. ஏன்டா மொத்தமா அந்த டோக்கன் மட்டும் கொடுக்குறீங்க? அது கூட பாரு 2 1க்கு மேல கொடுக்க மாட்டானுங்க. டே கெரினா, நீ கஞ்சா பீசினாருன்னு தெரியும், ஆனா அதுக்குன்னு இவ்வளோ வாடா? சத்தியமாக சோதிக்கிறானுங்க, என்னால் சத்தியமாக முடியல. ஓகே, அடுத்து வேற என்ன கேரக்டர் ட்ரை பண்ணலாம்? ஓகே, சுசி கேரக்டர் இருப்போம். ஏன்னா போன ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சுசி கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்துரும். ஸோ இந்த ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சுசி கேரக்டர் வச்சு பார்ப்போம் கொடுக்குறானுங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 20 டைமண்ட் கொடுத்து எதனா கொடுப்பானுங்களா? இதில் மட்டும் ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். போடு, ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுத்தானுங்க. சரி ஓகே இருங்க, கோல்டு ராயில் போயிட்டு ஒரு 10 ஸ்பின் போடுவோம். அப்புறம் வெப்பன் ராயில் போயிட்டு ஒரு 10 ஸ்பின் போடுவோம். சரி ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே இவ்வளோ நேரம் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களோ அவங்க எல்லாருமே ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. லைக்கை தட்டிட்டு அப்படியே கமெண்ட்ல போயிட்டு ஒரே ஒரு கிரீன் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே, பார்க்கலாம் நம்ம வீடியோவை யாரெல்லாம் இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயில் ஸ்பின் பண்ணியாச்சு, எதுவும் ரேர் ஐட்டம் கொடுக்கல. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம போயிட்டு ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணுவோம். மடரா பேண்டில் இப்போயாச்சும் கொடுக்குறானுங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எவ்வளோ டைமண்ட்டு 5400 டைமண்ட் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4100 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1300 டைமண்ட் நம்ம காலி பண்ணிட்டோம். ஆனால் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒன்று கூட கொடுக்கல. அந்த 3த்துல எதனா ஒன்று கொடுத்துருந்தா கூட ஹாப்பியாக இருந்திருக்கும். சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 1000 டைமண்ட் செலவு பண்ணி பார்க்கலாம். அப்பயும் கொடுக்கல அப்படின்னா கிளம்பி வேற ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே வாங்க அடுத்து ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம். இதில் எதனா கொடுப்பானுங்களா? 1 1 2 போடு, எல்லாமே பார்த்தீங்கன்னா டோக்கன் தான் கொடுக்குறானுங்க. சரி ஓகே மக்களே, மனசை தளர விடாம ஸ்பின் பண்ணுவோம். இன்னும் ஒரு 1000 டைமண்ட் காலி பண்ணுவோம். ஐயோ 3900 வந்துருச்சு. ஆனால் சொல்கிறேன், நான் இவ்வளோ நாளில் இந்த ஒரே ஒரு ஈவெண்ட்டுக்காக இவ்வளோ டைம்லாம் நான் செலவு பண்ணதே கிடையாது. சத்தியமா எப்பாடு போடு, அந்த பேக் பேக் ஸ்கின்னு கொடுத்துட்டானுங்க. டே எவ்வளோ நேரம்டா டே கொடுத்ததா கொடுத்தீங்க. அந்த காஸ்டியூம் கொடுத்தா கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். சரி ஓகே பரவாயில்ல, அந்த 3 ரேர் ஐட்டத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் காட்டிட்டானுங்க. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 2 இருக்குது. அந்த 2 தான் கொடுப்பானுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 டைம் ஸ்பின் பண்ணுவோம். கொடுப்பானுங்களா? ஓடு, டோக்கனு அடப்பாயில எல்லாமே டோக்கன் தான் கொடுக்குறானுங்க. இந்த ஒரு ரேர் ஐட்டத்தை கொடுக்க நம்ம கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 டைமண்ட் பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டானுங்க. எப்பா டே யாரா நீங்களாம்? சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அலா கேரக்டர் இல்லை ஆடம் கேரக்டர் வைக்கலாம். ஸோ நம்ம ஆடம் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணியே ரொம்ப நாள் ஆகி போச்சு. முன்னாடிலாம் எதனா ஒரு சின்ன ஈவெண்ட்லேருந்து பெரிய ஈவெண்ட் எந்த ஈவெண்ட் வந்தாலுமே நம்ம ஆடம் கேரக்டர் மட்டும்தான் வச்சு ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆடமே மறந்து போயிட்டோம். சரி ஓகே வாங்க நம்ம இப்போ போயிட்டு ஆடம் கேரக்டர் வச்சு ஸ்பின் பண்ணுவோம். ஏதாச்சும் ரேர் ஐட்டம் கொடுக்குறானுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம ஆடம்க்கு பவர் இருக்கா இல்லை தூக்கிட்டானுங்களான்னு பார்க்கலாம் வாங்க. டே ஆடமே இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1600 டைமண்ட் செலவு பண்ணடா. ஆனால் எனக்கு பேக் பேக் ஸ்கின்னை கொடுத்து அமுச்சு விட்டானடா, ஏமாத்தி போட்டானுங்கடா. உன்னோட பவர் யூஸ் பண்ணி அந்த மதர கேரக்டர் மட்டும் வாங்கி கொடுத்துட்றா போதும். வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன், டோக்கன் மட்டும் தான் கொடுக்குறானுங்க. சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம். மனசு தளர விடாம நம்ம பாட்டுன்னு ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருப்போம். கொடுக்குறானுங்க இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா டோக்கன் மட்டும் தான் கொடுக்குறானுங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 330 டோக்கன் இருக்கு. நம்ம நினச்சா இப்போ கூட பார்த்தீங்கன்னா மதர காஸ்டியூமே டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இருந்தாலும் வேணாம், நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த டோக்கனை வச்சு நம்ம வேற ஏதாச்சும் எடுக்கலாம். இன்னும் நிறைய ஈவெண்ட் இருக்கு. சரி ஓகே வாங்க ஸ்பின் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 90 டைமண்ட் போடுவோம். சரி ஓகே, எனக்கு வேற பேசி மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்.
சத்தியமா சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்டா. கிட்டத்தட்ட 3000 டைமண்ட் செலவு பண்ணி நம்மளுக்கு இந்த பண்டல் இன்னமும் கொடுக்கல. கடைசியா பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. சரி ஓகே கைஸ், வேற வழியே இல்லை, நம்ம டோக்கன் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். அடே கங்க்ராச்சுலேஷன் ஒன்று தான் கேடு, இவனுலாம் கொடுத்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் வேற சொல்றானுங்க. நானா கஷ்டப்பட்டு டோக்கன் வச்சு எடுக்கிறேன், ஏன்டா அப்படிலாம் கடுப்பேத்துறீங்க. சரி ஓகே கைஸ், கடைசியா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எப்படியோ இந்த ஒரு மடர பேண்டல் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இவ்வளோ 3000 டைமண்ட் செலவு பண்ணி இந்த ஒரு மடர பேண்டல் எடுத்தது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் தான் நினைக்கிறேன், வேற வழி இல்லை, அப்படியே சொல்லுங்க, அப்பதான் கொஞ்சமாச்சும் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஓகே கைஸ், அடுத்து இந்த ஒரு எமௌண்ட், இது மட்டும் எதுக்கு பேலன்ஸ் இருக்கணும், இதையும் எடுத்து போடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதையுமே எடுத்தாச்சு. இந்த ஒரு எமௌண்ட்டுமே வெறித்தனமா பயங்கரமா இருக்குது. சரி ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ப்ரோ வீடியோ முடிக்க போறியா, எல்லா ஈவெண்ட் எடுத்துட்டு தானே ப்ரோ போறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லை, நான் வாய்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன், பட் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க, இன்னும் எவ்வளோ டைம்ல என்னெல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம கிட்ட இருக்க 2400 டைமண்ட் வச்சு நம்ம என்னென்னலாம் எடுக்க போறோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி ஓகே, அடுத்து கண்டிப்பா ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். லவ் யூ ஆல், டாடா பை பை, see you guys. எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பை கைஸ்.